அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அது சார்ந்த ஒரு முழுமையான தெளிவான தகவலை தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கான அஃபிஷியல் டெலிகிராம் வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், சரிங்களா? டேரெக்டாக அதை கிளிக் பண்ணோடனே இந்த அப்ளிகேஷன் போர்ட்டலுக்கு நீங்கள் வந்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய பெயர் முதல் பாக்ஸில் இனிஷியல், ரெண்டாவது உங்களுடைய பெயரை டைப் பண்ணிடுங்க. இதெல்லாம் 10th மார்க் ஷீட்டில் எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் பிறந்த தேதியை செலக்ட் பண்ணிவிடுங்க. தந்தையாருடைய பேரை இதில் பதிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இனிஷியல், செகண்ட் ஃபாதர் நேம். அதுக்கப்புறம் தந்தையாருடைய சொந்த மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. தாயாருடைய பேரை பதிவு பண்ணுங்கள். தாயின் சொந்த மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. பாலினம், குடியுரிமை இதெல்லாமே செலக்ட் பண்ணிக்கிடுங்க. விண்ணப்பதாரர் பிறந்த இடம் எதுவோ, நீங்கள் எந்த இடத்துல பிறந்தீங்களோ அந்த இடத்த அதில் பதிவு பண்ணிக்கிடுங்க. சொந்த மாநிலத்தை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் மதத்தை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. வகுப்பு, நீங்கள் அதில் ஹிந்து அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக அதில் எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி இது போல் கேஸ்டஸ்லாம் வரும். அதில் நீங்கள் எந்த கேஸ்ட்டோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் உள்ளே என்ன பிரிவு வருமோ, உட்பிரிவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் சர்டிஃபிகேட் சார்ந்த அனைத்து டீட்டெயில்ஸும் அப்லோட் பண்ணிடுங்க. நீங்கள் மாற்றுத்திறனாளியாக கேட்டிருக்கிறாங்க. நோனா நோ கொடுத்துருங்க, எஸ்னா எஸ் கொடுத்துட்டு அந்த அது சார்ந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். தாங்கள் நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுடைய மாற்றுத்திறனாளியாக நோ கொடுத்துருங்க. தாங்கள் முன்னாள் இராணுவ வீரர் நோ கொடுத்துருங்க. வேறு ஏதேனும் எக்ஸாமினேஷன், அதாவது எக்ஸாம் கமிஷன் இருக்கும்ல, டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி இது போன்ற அமைப்புகளில் நீங்கள் தேர்வு எழுதுவதற்கு தடை விதிச்சிருக்கிறாங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இந்திய அரசு அல்லது இந்தியாவில் உள்ள ஒரு மாநில அரசு பணி, உள்ளாட்சி பணி இது போல் வேறு எதுவும் கவர்மெண்ட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கும் நோ கொடுத்துருங்க. உங்கள் மீது ஏதேனும் கிரிமினல் வழக்கு எதுவும் பெண்டிங்கில் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் நோ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், அந்த 10ஆம் வகுப்பில் ரோல் நம்பர் கொடுத்துருப்பாங்களா உங்களுக்கு, எக்ஸாம் நம்பர், அந்த நம்பர் மார்க் ஷீட்லேயே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து டைப் பண்ணிக்கிடுங்க. தேர்ச்சி பெற்ற மாதம், வருடம் அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. பயிற்சி மொழி தமிழ்னா தமிழ், ஆங்கிலம்னா ஆங்கிலம் அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. தேர்வு குழுமத்தினுடைய பேர், ஸ்டேட் போர்டு, அது அதில் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க, அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. 10ஆம் வகுப்பு சான்றிதழ் என்ன, மேலே டாப்பில் உங்களுக்கு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை டைப் பண்ணிக்கிடுங்க. தமிழில் ஒரு பாடமாக படித்துள்ளீர்களா, எஸ் கொடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஹெச்எஸ்சி, இந்த ஹெச்எஸ்சி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. ஹெச்எஸ்சியில் 3 மெத்தடில் 3 டைப்பு கொடுத்துருக்குறாங்க. ஹெச்எஸ்சி டிப்ளமோ இன் 3 இயர்ஸ், ஐடி 2 இயர்ஸ். இது எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா 12ஆம் வகுப்புக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதில் நீங்கள் எது கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடத்தை செலக்ட் பண்ணுங்கள். பயிற்சி மொழி தமிழ்னா தமிழ், ஆங்கிலம்னா ஆங்கிலம். அதுக்கப்புறம் தேர்வு குழுமத்தின் பெயர், ஸ்டேட் போர்டு. நீங்கள் ஹெச்எஸ்சி முடிச்சிருக்கீங்கன்னா ஸ்டேட் போர்டு செலக்ட் பண்ணிக்கிடுங்க. மேல்நிலை வகுப்பு சான்றிதழ் எண், அதே போல் அந்த மார்க் ஷீட்டில் மேலே டாப்பில் அந்த கார்னரில் நம்பர், சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதை அதில் டைப் பண்ணிக்கிடுங்க. தமிழில் ஒரு பாடமாக படித்துள்ளீர்களா, எஸ் கொடுத்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் யூஜி டிகிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா யூஜியில் இதில் இவங்க கொடுத்துருக்கக்கூடியதில் எந்த டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. இதில் ஈக்குவலண்ட்டுன்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்குறாங்க. உதாரணமாக பிஇ, பிடெக், எலக்ட்ரிக்கலுக்கு ஈக்குவலாக வேறு டிகிரிலாம் இருக்கும், சரிங்களா? அது கவர்மெண்ட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுபோல் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அந்த இதில் கொடுக்கப்பட்டுள்ளதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த டிகிரி சார்ந்த தகவலை கொடுத்துட்டு நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணும்போது அந்த அரசாணையும் சேர்த்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? அது போக பிஏ, பிஎஸ்சி இது போல் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கும் பட்சத்தில் எனி அதர் டிகிரி இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிக்கிடுங்க, சரிங்களா? ஏன்னா எனி அதர் டிகிரிக்கு 2 போஸ்டிங் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால் விருப்பம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். காரணம் என்னென்னா, எனி அதர் டிகிரியை பொறுத்தளவில் பிஏ, பிஎஸ்சி படித்தவங்களும் அப்ளை பண்ணுவாங்க, சேம் அதர் கேட்டகரியில் உள்ளவங்களும் அப்ளை பண்ணுவாங்க. அதனால் பார்த்து அப்ளை பண்ணுங்கள். அதில் முதன்மை பாடமாக என்ன பாடம் எடுத்திருக்கீங்களோ அதை டைப் பண்ணிக்கிடுங்க. தேர்ச்சி பெற்ற மாதம் மற்றும் வருடத்தை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. பயிற்சி மொழி எதுவோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. தேர்வு குழுமம் அல்லது பல்கலைக்கழகம் எந்த யூனிவர்சிட்டிக்கு கீழே வருதோ அந்த யூனிவர்சிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் நம்பரை டைப் பண்ணிக்கிடுங்க. தமிழை ஒரு பாடமாக படித்துள்ளீர்களான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் பிஏ, பிஎஸ்சி இது போல் கோர்ஸில் கண்டிப்பாக தமிழ் ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். மற்ற பாடங்கள் ப்ரொஃபஷனல் கோர்சஸில் எதுவுமே தமிழ் ஒரு சப்ஜெக்டாக கண்டிப்பாக இருக்காது. அதனால் நீங்கள் நோ கொடுத்துடுங்க. செகண்ட் யூஜி டிகிரி வச்சுருக்கும் பட்சத்தில் அதை செலக்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம். மற்றபடி எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிடுங்க.
ஸோ அப்படியே பாருங்கள், இந்த கூட்டுறவு பயிற்சி முடிச்சிருக்கும் பட்சத்துலையோ அல்லது படித்து கொண்டு இருந்தாலும் அதுக்கு எஸ் கொடுத்துட்டு, ஸோ எந்த கோர்ஸ் படிச்சிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் படித்த அந்த கூட்டுறவு பயிற்சி நிலையத்துடைய பேரை வந்து இதில் வந்து பதிவு பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சான்றிதழ் எண், உங்களுக்கு ஃபைனல் கோஆப்ரேட்டிவில் ஃபைனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க, அதில் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை வந்து இதில் பதிவு பண்ணுங்கள். பயிற்சி மொழி எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கிடுங்க. படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் எந்த வருஷம் நீங்கள் வந்து இந்த கோஆப்ரேட்டிவ் கோர்ஸ் முடிச்சிங்களோ அந்த டேட்டை வந்து நீங்கள் வந்து இதில் மென்ஷன் பண்ணணும், செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சேம் வந்து நீங்கள் பிஏ கோஆப்ரேஷன், பிகாம் கோஆப்ரேஷன் படித்தாலும் கண்டிப்பாக அதை வந்து இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த டிகிரி வந்து எந்த பேட்டர்னில் முடிச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது 10th 12th அதுக்கப்புறம் டிகிரி இந்த பேட்டர்னில் முடிச்சிருக்கீங்களா என்ன ஏதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து எஸ்ன்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பிஎஸ்சிஎம் தேவைப்படுறவங்க பிஎஸ்சிஎம் எஸ்ன்னு கொடுத்துருங்க. நீங்கள் 6ஆம் வகுப்பு 1ஆம் வகுப்புலேருந்து டிப்ளமோ இன் கோஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் எல்லாமே தமிழ் வழியில் படித்திருந்தால் மட்டும்தான் பிஎஸ்டிஎம் வந்து உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ மேலே 10th 12th டிகிரிலலாம் நீங்கள் தமிழ் வழியில் படிச்சிருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காகவே இது வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்படி நீங்கள் வந்து அங்கே தமிழ் மீடியத்தில் கொடுக்கல, ஏதேனும் ஒன்றில் வந்து தமிழ் மீடியத்தில் படிக்கலை அப்படி சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா ஸோ இது வந்து நோன் தான் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் தொடர்பு குறித்த விவரம்னு சொல்லும்போது உங்களுடைய அட்ரஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கிடுங்க. மின்னஞ்சல் கைபேசி எண்ணு கண்டிப்பாக கரெக்டாக கொடுத்துருங்க. சரிங்களா? ஏன்னா எக்ஸாம் சார்ந்த அனைத்து அப்டேட்டுமே உங்களுக்கு இதில் தான் மெசேஜாக வரும். உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட்லேருந்து எல்லாமே இதில் வந்துடும். சரிங்களா? அதுக்கப்புறம் புகைப்படத்தை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் கையொப்பம் இது எல்லாமே அப்லோட் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் மேலே கொடுத்துருக்கீங்களோ அதற்கேற்றாற்போல் உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த போர்ஷனில் ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ 10th 12th டிகிரி சர்டிஃபிகேட், கோஆப்ரேட்டிவ் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே கிளியராக அப்லோடு பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக பேமெண்ட்டு கட்டுற மாதிரி வரும். பேமெண்ட் கட்டினதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுடுங்க. அவ்வளோதான் அதில் ப்ராசஸ்ஸு. ஸோ வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது சார்ந்த ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.